மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளில் எந்த ராசிக்கு எதிரிகள் அதிகம் இருப்பார்கள் தெரியுமா? மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசியும் தனக்கே உரிய தனித்துவமான பண்புகள் மற்றும் குணாதிசயங்களை கொண்டிருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். அந்த வரிசையில் எந்த ராசிக்கு எதிரிகள் அதிகம், வேண்டுமென்றே எதிரிகளை சம்பாதிப்பார்கள், சண்டையிட விரும்புவார்கள் என்பது குறித்து சற்று விரிவாக இங்கு நாம் காணலாம். வலிமை, துணிச்சல், அதிகாரம் என ஆளுமைக்கான அடையாளங்களை அடைய ஒவ்வொரு ராசியும் விரும்பும் நிலையில் இதற்கெல்லாம் ஒரு படி மேலாக எதிரிகளையும் சம்பாதிக்க விரும்பும் ராசிகள் எது? எதிரிகளை அதிகம் சம்பாதிப்பதால் குறித்த இந்த ராசியினர் பெறும் நன்மைகள் என்ன என்பது குறித்து ஜோதிட நிபுணர்கள் தங்கள் விரிவான கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர். நிபுணர்களின் இந்த கணிப்புகள் படி எந்தெந்த ராசிகள் எதிரிகளை சம்பாதிக்க அதிகம் ஆர்வம் காட்டுகின்றனர் என கீழே நாம் பட்டியலிட்டுள்ளோம். மேஷம் தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மையான அணுகுமுறைக்கு பெயர் பெற்ற ராசிகளில் ஒன்றாக மேஷ ராசி பார்க்கப்படுகிறது. மேஷ ராசியினரின் இந்த தனித்துவமான குணங்கள் அவர்களை இயற்கையாகவே தலைவர்களாக உயர்த்துகிறது. மேஷ ராசியினரிடம் காணப்படும் மற்றும் ஒரு தனித்துவமான பண்பு, மற்றவர்கள் மனம் காயப்பட்டாலும் பரவாயில்லை என தங்கள் மனதில் இருக்கும் விஷயங்களை வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள். மேஷ ராசியினரின் இந்த செயல் அவர்களுக்கான எதிரிகளை அதிகரிக்கிறது. இதனை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளாத மேஷ ராசியினர் மற்றவர்களுடன் போட்டியிடவும் சவால்களை ஏற்கவும் தயாராக இருக்கின்றனர். அந்த வகையில் மற்ற ராசியினரை காட்டிலும் அதிகம் எதிரிகளை கொண்டிருக்கும் ஒரு ராசியாக இந்த மேஷ ராசியினர் பார்க்கப்படுகின்றனர். சிம்மம் ஆக்ரோஷமான குணத்திற்கு பெயர் பெற்ற ராசிக்காரர்கள். தங்களின் ஆளுமை மற்றும் ஆதிக்க பண்புகளால் எதிரிகளை அதிகம் சம்பாதிக்கும் ஒரு ராசியாகவும் சிம்ம ராசி பார்க்கப்படுகிறது. தன்னம்பிக்கையால் தனித்து செயல்படும் குணத்திற்கு பெயர் பெற்ற இந்த சிம்ம ராசியினர் பணியிடத்தில் சக ஊழியர்களின் வெறுப்புணர்வை சம்பாதிக்கின்றனர். குடும்ப வாழ்க்கையிலும் எதிரிகளை சம்பாதிக்கின்றனர். குடும்ப வாழ்க்கையில் உறவுகளிடம் இருந்து சற்று விலகி இருக்க காரணம் அவர்களின் ஆளுமை பண்புகள் அவர்களை ஒரு சுயநலவாதியாக பிரதிபலிக்கிறது. இதன் விளைவாக குடும்ப உறவுகளின் பாசத்தை இழந்து தனித்து நிற்கின்றனர். தங்களின் ஆதிக்க பண்புகளால் பணியிடத்தில் சக ஊழியர்களின் வலிமையான போட்டியாளராகவே இவர்கள் இருக்கின்றனர். கடின உழைப்பின் பலனாய் தொழில் துறையில் இவர்கள் காணும் முன்னேற்றம் இவர்களுக்கான எதிரிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. விருச்சிகம் விடாமுயற்சிக்கு பெயர் பெற்ற விருச்சிக ராசியினர் எந்த ஒரு விஷயத்தையும் தீவிர ஈடுபாட்டுடன் செய்யக்கூடியவர்கள். அதே நேரம் இரகசியம் காக்கும் நபராகவும் தங்கள் லட்சியத்தை அடைய எந்த ஒரு எல்லைக்கும் செல்லக்க கூடியவராகவும் இவர்கள் இருக்கின்றனர். விருச்சிக ராசியினரின் இந்த பண்பு சில சமயங்களில் இவர்களின் எதிரிகளை மறைமுகமாக அதிகரிக்க கூடும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். அதாவது விருச்சிக ராசியினரின் இந்த செயல்பாடுகள் அவர்களை சார்ந்து உள்ளவர்களின் வெறுப்புணர்வை சம்பாதிக்கிறது. விருச்சிக ராசியினரின் தனிப்பட்ட முன்னேற்றங்கள் மற்றும் திறமைகள் அவர்களின் எதிரிகளை அச்சுறுத்தக்கூடும். விருச்சிக ராசியினரின் வாழ்க்கையில் எதிரிகள் மட்டுமல்ல, துரோகிகள் எண்ணிக்கையும் சற்று அதிகமாக இருக்கும். அதாவது நேரடி எதிரிகள் மட்டும் அல்லாது நண்பர்கள் எனும் போர்வையிலும் சில எதிரிகள் இருப்பார்கள் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். மகர ராசியினர் அடிப்படையில் கடின உழைப்பாளிகள், ஒழுக்க குணம் கொண்டவர்கள், லட்சியவாதிகள். பெரும்பாலும் இவர்கள் மோதல்கள், வாக்குவாதங்களில் ஈடுபட விரும்புவது இல்லை. எதிரிகளை உண்டாக்கும் சந்தர்ப்பங்களை தவிர்க்க இந்த மகர ராசியினர் விரும்பும் நிலையிலும் சூழ்நிலைகள் அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக செயல்படுகிறது. அதாவது மகர ராசியினர் விரும்பாத நிலையிலும் அவர்களுக்கான எதிரிகளின் எண்ணிக்கை பல்வேறு வழிகளில் அதிகரிக்கும் என காரணம் மகர ராசியினரின் வெற்றிகளும் தனித்திறமைகளும் தான். பணியிடத்தில் தங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தி அவர்கள் காணும் வெற்றி தற்செயலாக அவர்களின் எதிரிகளை அதிகரிக்கிறது. மகர ராசியினரின் ஈடுபாடுகளும் கடின உழைப்பும் அவர்களுக்கான பலனை அளிக்கும். அதே நேரம் அவர்களின் திறமைகளைக் கண்டு பொறாமைப்படும் நபர்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கிறது. மிதுனம் வசீகரம், சமூகத்தன்மை போன்றவை மிதுன ராசியினரை பிரபலப்படுத்தும் குணங்கள் ஆகும். மிதுன ராசியினரின் இந்த தனித்துவமான பண்புகள் அவர்களை சுற்றியுள்ளவர்களின் பொறாமை குணத்தை சம்பாதிக்க வழிவகை செய்கிறது. மேலும் இந்த மிதுன ராசியினரின் இரட்டை இயல்பு குழப்ப நிலை அவர்களின் நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றுவதோடு எதிர்பாராத பிரச்சனைகளிலும் சிக்க வைக்கிறது. அந்த வகையில் தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கி தங்களுக்கான எதிரிகளை தாங்களே சேர்த்துக் கொள்கின்றனர்.
நிபுணர்கள் கூற்றுப்படி மிதுன ராசியினருக்கு அதிகரிக்கும் எதிரிகள் அவர்களின் விருப்பத்தின் பேரில் அல்ல, சூழ்நிலை காரணமாக தானே அதிகரிக்கிறது. மேலும் தான் இருக்கும் இடத்தில் தனக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என நினைக்கும் மிதுன ராசியினர் தங்களின் இந்த விசித்திர ஆசை காரணமாக எதிரிகள் பலரை சம்பாதிப்பதாகவும் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர்.